ஹை டியர், டுடே நம்ம ஜங்குக் எஃப்எஃபோட 18வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அவர் மேலே அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பிளாக் பண்ணி ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி ரொமான்டிக்காக கிட்ட வந்திருப்பாரு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் உயிருக்கு போராடிட்டு விறுவிறுத்து போயிட்டு பயந்து போய் உட்காந்துருக்கும். ஏன்னா கொலை பண்ணுறதுக்கு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு கன் அப்படியே பெருசாக வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். அது கட்டி என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ கண்ணு முடிக்கவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படி உங்க கிட்ட வந்துட்டே இருக்கா. நீங்களும் இப்போது எதுக்கு கிட்ட வரா அப்படிங்க மாதிரி கேட்குறீங்க. அதுவா, போன வாரம் நீ கேட்டதை என்னால் கொடுக்க முடியல, சுச்சுவேஷன் அப்படி, அதனால்தான் இந்த வாரம் நீ கேட்டதை கொடுத்துடலாமேன்னு கிட்ட வரா. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு முறைக்கா, என்னடி எதுக்கு முறைக்கிறா அப்படின்னு கேட்பாரு. எதுக்கு முறைக்கிறேன்னா, நீ பண்ண வேலைக்கு நான் அப்படியே மழை பக்கச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நீ அப்படியே கொஞ்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சலிப்பாக பேச, நீங்கள் பார்த்தீங்கன்னா யா நான் என்ன எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சிட்டு நான் பேசினேன், நான்லாம் கொஞ்சம் பேசுனதே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் இதோ இப்போ கூட சிட்டு தானே பேசுகிறா, நானும் ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கேன், சரி ஓகே, பார்த்ததும் ஆசையாக வந்து ஓடி வந்து கட்டி பிடிப்பா மூத்த மேலே பொழிவான்னு நினச்சா, நீ என்னடா மூஞ்சி திருப்பிட்டு வேன் போயிட்டுருக்க, நான் தான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மேலே லவ்வே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அவர் இப்படி சொல்லிட்டு, இப்போ நீ வலிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஆமாம் எனக்கு கொஞ்சம் கூட மேலே லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படியே ஈரடி போதுக்கு நின்று இப்படி சொல்லிட்டு போகிறா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டு சுத்தமாக லவ்வே இல்லை அப்படிங்கிறீங்க. இங்கே பாருவேன், என்ன பிரச்சனை, ஓகே சொல்லு, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்க, என்ன பிரச்சனையா உங்களுக்கு தெரியாதா, ஒரு வாரமாக நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்படி பண்ண முடியும், நீயா பண்ணுவேன்னு வெயிட் பண்ணுறேன், நான் பாட்டுக்கு பண்ணி தேவையில்லாத அம்மாக்கு இது எடுத்து அது பிரச்சனை தானே அப்படிங்கிறாரா. சரி நானே பண்ணேன், ஆனால் ஏன் நீ அட்டன் பண்ணலை, உனக்கு பதிலாக அவன் அட்டன் பண்ணான்னு சொல்கிற, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அவன் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணது எனக்கு தெரியாது, அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், ஏதோ ஸ்பேம் கால் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான், அதனால தான் நானும் கம்முன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ஆனால் ஏதோ பொண்ணு அழகாக இருக்குது, கண்ணு அப்படி இருக்குது, வாய் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தியே, யாரை பார்த்து சொல்லிட்டு இருந்த, ஆப்போசிட்டில் வேறு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குதாம்மா, ஏன் அவ்வளோ பெரிய ஊரில் உனக்கு வேறு எங்கேயுமே தங்க இடம் கிடைக்கலையா அப்படின்னு ஜேகே பார்த்து சத்தம் போட்டு கேட்குறீங்க. அப்போ அவரும், வயன் சத்தியமாக இத்தனை பிரச்சனை இதனால் வரும்னு எனக்கு தெரியாது, வரைக்கும் இங்கேயே போயிடலாம் சார், இந்த இடத்துல நமக்கு ரெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அப்புறம் பார்த்தா ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அதுவும் எனக்கு தெரியாது, அவன் ஏதோ பிளான் பண்ணிக்கிறானும் எனக்கு தெரியாது, இத்தனை நடக்கிறதுக்கு காரணம் அவன் தானும் எனக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி அப்போது எந்த பொண்ணை பார்த்து அந்த மாதிரி வர்ணிச்சிட்டு இருந்த அப்படின்னு நீங்கள் அதையே திருப்பி கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு, இப்போ என்ன உனக்கு நான் யாரை பார்த்து அப்படி சொன்னேன்னு தெரியணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம் தெரியணும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி நின்றுக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுக்கிறாரு. என்ன இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்ல, இருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸில் இருந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்து அப்படியே கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு, நான் என்ன எப்போ இப்படி ஃபோட்டோ எடுத்த, நான் ஒன்றும் உனக்கு இந்த ஃபோட்டோ கொடுக்கலையே அப்படிங்கிறீங்க. நீ கொடுப்பியா, நீ ஏதாவது மனசு வந்து கொடுப்பியா, நானாக தான் எடுத்துக்கணும், அதனால தான் நானாக ஒரு நாள் எடுத்தேன், அழகாக இருந்துச்சுன்னு பிரிண்ட் போட்டு வச்சுருந்தேன், இதை தான் பார்த்துட்டு இருந்தேன், இதை பார்த்துட்டு தான் நான் வர்ணிச்சிட்டு இருந்தேன், கண்ணை எப்படி இருக்குது வாய் எப்படி இருக்குதுன்னு, அதுவும் சொன்னனே கேட்டுச்சா இல்லையா, அதுவும் கேட்டிருப்பல்ல, வாய் பார்க்க மட்டும் தான் அழகாக இருக்கா, நான் வாய் திறந்தா சும்மா நசன்னு திட்டிகிட்டே இருப்பா, சண்டை போடுவான்னு, அப்போது இந்த மாதிரி நான் வேறு யாரை சொல்லுவேன், நீ தானே அதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி ஷையும் வருது, ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசினால கோமும் வருது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்க. என்னடி எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன பார்த்து தான் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை உங்கள் அப்பனை பார்த்து சொன்னேன் அப்படின்னு திட்டுறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஷர்ட் அப்படியே பட்டனை கொட்டி கையில் வச்சு பிடிச்சிட்டு, சரி இப்போ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்க, அப்படியே உங்களை குமிஞ்சு பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு சிரிக்கிறீங்களா. சாமி இந்த மூஞ்சியில் இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு நாளே ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் எல்லாம் ஈஸியாக கிடச்சிடுமா என்ன, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணுமா, நாய் மாதிரி காலையிலேருந்து உன் ஸ்கூல்லேயே நிற்கிறேன், வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு போனதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, எனக்கு நீ வெயிட் பண்ணுறியா இல்லை போறியான்னு பார்க்கணுன்னு நினச்சேன், போயிடுவேன்னு தான் நினச்சேன், ஆனால் வெயிட் பண்ணுவேன்னு தெரில,
எனக்கு காலையில் உன்னை பார்த்ததுமே கோவம் போயிடுச்சு. ஆனாலும் நீ பண்ணது தப்பு தானே, அதனால தான் கோவமாக அப்படியே இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணேன். உண்மையான கோவம்லாம் இது கிடையாது. எனக்கு உண்மையான கோவமெல்லாம் வந்தால் உன்னால் சமாதானமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறீங்க. ஏம்மா இதுக்கு மேலேயா உனக்கு வரும் கோவம் அப்படிங்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் ஒரு கோவமே இல்லை, என் சுஜிக்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி வண்டியில் ஏறு, எப்பயாவது ஏறுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போது ஜெக்கவும் பார்த்தீங்கன்னா, அம்மா சாமி ஒரு வழியாக சமாதானம் ஆயிட்டாடா ஐயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்கா, வேறு ரூட்டில் போகிற மாதிரி இருக்கு. ஹலோ என்ன எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என் வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டுக்கா? போச்சு போச்சு, உங்கள் அக்கா இருப்பாங்க, அது வந்து குட்டிச்சாத்தான் இருக்குமே அப்படிங்க. நீயே பெரிய குட்டிச்சாத்தான், நீ அவளை குட்டிச்சாத்தாங்கிறியா அப்படிங்கிறாரு. எது நான் குட்டிச்சாத்தானா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை 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 நீ அழகான குட்டிச்சாத்தான்னு சொன்னேன். சரி ஓகே, ஆமாம் ஏன் நீ பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. பயப்படுறேண்ணா? உன்ன மாதிரியெல்லாம் என்னால் தைரியமாக உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, என்னை எங்கள் வீட்டில் இறக்கி விட்டுரு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நேராக அவரோட வீட்டில் தான் போய் வண்டி நிற்குது. அப்படியே இறங்கி அப்படி குடுன்னு கேட்டை பார்த்து திரும்ப ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. விட்டு 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 மாட்டிப்பேன், என்னை இதை கூட்டிகிட்டு போகிறேன், என்ன சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து போய் கேட்க, ஏய் வாடி அக்கா வீட்டில் இல்லை அப்படிங்கிறாரு. எது இல்லையா? இது வீட்டில் யாரும் இல்லைன்னு எதுக்கு எனக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, கொஞ்ச நேரம் பேசதான் அப்படிங்கிறாரு. ஏன் அங்கே இருந்து பேச வேண்டிய தானே, இங்கே எதுக்கு வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் அப்படி தான், கொஞ்சம் ப்ரைவசி வேணும்ல அப்படிங்கிறாரு. ப்ரைவசியா? பேசுறதுக்கு எதுக்கு ப்ரைவசி? உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை, உன்னோட இன்டென்ஷனே எனக்கு சரியில்லைன்னு தோணுது, விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவார். போச்சு, யாராவது பார்த்தா நான் மாட்டிப்பேன், யாராவது பார்த்து என் அப்பா கிட்ட சொன்னால் என் அப்பா என் அம்மா கிட்ட சொல்லி வச்சுருவாங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜெக்கே பார்த்தீங்கன்னா, ஏய் யாரும் பார்க்கல, ஏன் இப்படி சாவற அப்படிங்கிறாரு. என்ன நீ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஷாக்காக பார்க்க, திட்டல சும்மா, சரி வா எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும், வீட்டில் கொண்டு போய் விடு அப்படிங்கிறீங்க. என்னடி உன் பிரச்சனை, எதுக்கு வீடு வீடுங்கிற? மறுபடியும் நான் இப்படி வாரெல்லாம் வந்துட்டுருப்பேன்னு நினைக்காத. அடுத்து இன்னும் 1 மாதம் ஆகும் வரத்துக்கு. ஒரு வேலை எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த 1 மாதம் 1 வருஷமாக கூட ஆகலாம். அதுதான் சொல்கிறேன், என்னால் அடிக்கடி வர முடியாது, கொஞ்சம் நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்குவார் பின்னாடி இருந்து. ஸோ நீங்களும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, நீங்களும் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் 2 பேரும் சும்மா ஜஸ்ட்டு ஹக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருட்டே ஆயிருந்திருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவன், ஐயோ என்னது இன்னும் சாரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இவர் ஃபோனை வந்துட்டு எடுக்கவே இல்லை, ஏன்னா அவங்க கூட இருக்கார்ல, ஸோ ஃபோனில் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருப்பாரு. இந்த பக்கம் வரைக்கினா போச்சு போச்சு, அவன் கன் எடுத்துகிட்டு நிற்கிறான், இப்போ சுட்டானா நான் கத்திட்டேனா என்னை சுட்டுருவான், ஆனால் என்னால் கத்தாமல் இருக்க முடியாதே, பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிட்டு நின்றுட்டுருக்கிறான். அப்போ நீங்களும் இங்கே பாருங்கள், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டில் தேடுவாங்க, இருட்டே ஆயிடுச்சு, நான் போய் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அதெல்லாம் சுஜி சமாளிச்சுக்கும் அப்படிங்கிறாரு. சுஜி சமாளிச்சுக்குமா? ஏன் என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு அது எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு தனி டீலிங் இருக்குது, நீ அதை பற்றி கவலைப்படாத, என்னால் திரும்ப வர முடியாது, ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்டு, ஆமாம் எங்கே அந்த குட்டி சத்தானே காணோம், உன் அக்காவே காணோம், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களா டூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. டூரா? ஓ தரா அந்த தைரியத்தில் தான் என்னை கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் இல்லைன்னா அப்படி கூப்பிட்டு வந்தா என் அக்கா வானத்துக்கு பூமிக்கு தலை தக்கான்னு ஆடுவா, அதனால தான். சரி வா சாப்பிட்டு முடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போக, இப்போ எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்குறீங்க. என் ரூமுக்கு தான், சுற்றி காட்டுறவா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இவரோட ரூம் பெரிய மைசூர் மகாராஜா பேலஸு, சுற்றி காட்டுறாங்களாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏய் ஓட பேசாதவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படி தூக்கிட்டே போயிடுறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே விடு கீழே அப்படின்னு சொல்லுவீங்க. கீழே விடவா வேணா தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டெப்புக்கிட்ட இருந்து அப்படி தூக்கி போட்டான்னு கேட்குறாரு. இல்லை வானா நீங்கள் சொல்ல தூக்கி போடுற மாதிரி இப்படி பண்ண, நீங்கள் பயந்து போய் டைட்டாக அவரை ஹக் பண்ணி பிடிச்சிக்க. அவரை சிரிச்சுட்டு அப்படியே ரூம் கூப்பிட்டு போவார். அங்கே போய்ட்டு இறக்கி விட்டா அவ்வளோ அழகாக வச்சுருக்கார் ரூமை. அம்மாடியோ உன் வீடா இது இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கா அப்படிங்க. அக்கா க்ளீன் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன், நான் இல்லாதனால இவ்வளோ க்ளீனாக இருக்குது. சரி ஓகே
நீ வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறனா எடு அப்படிங்கிறாரா. ஏன் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க டவல் எடுத்துகிட்டு போக அவர் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை டவலோட வருவானா, ஷர்ட்டு போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையெல்லாம் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்க. அவர் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம் கதை திறக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க கையை வச்சு. ஏய் என்ன அப்படின்னு கேட்க, நீ முதல்ல போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா. அவர் அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் வந்திருக்காரு. இவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு, ஏய் என்னடி கண்ணை தர அப்படின்பாரா. இல்லை நீ முதல்ல போய்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வா, நான் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் போட்டுட்டு தாண்டி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்ன ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்க, அப்படின்னா நீ வேறு ஏதோ எதிர்பார்த்துருக்க, அதனால தான் இந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்க இவ்வளோ நேரம். சொல்லு என்ன கற்பனை பண்ண அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட கேட்க, நான் ஒன்றும் கற்பனை பண்ணலையே அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அப்போ செக்கே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர, நீங்கள் கொடுக்கணும்னு அந்த பெட்டுக்குள்ளே சுற்றிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அந்த பெட்டு மேலே தான் ஏறி ஓடிட்டு இருக்கிறீங்க. அவரும் உங்களுக்கு தோட்டிகிட்டே இருக்க, ப்ளீஸ் விட்டு நான் எதுவும் கற்பனை பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி வந்து உங்களை கேட்ச் பண்ணிடுவார். அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு, உண்மை சொல்லு என்ன யோசிச்ச அந்த குட்டி மூளைக்குள்ள அப்படி என்னடி யோசிச்சா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வெக்கமாக வருது. நீங்கள் அப்படியே இன்னுமே கையை வச்சு மூஞ்சி மூடிக்கிட்டு எதுவும் இல்லைன்னு சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ இருக்குது, உண்மை சொல்லு. ஷர்ட்டு போட்டு வா அப்படின்னா அப்போ நான் வரமாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஏய் இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்குறீங்களா. அப்போ அவரும், இல்லையே நீ வேறு எதோ எதிர்பார்த்த மாதிரி இருக்குது, நான் வேணும் ஆசை நிறைவேற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொறுக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாஃபியா கும்பலெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த கொலைகாரனுங்கள்லாம் அவனுங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு வந்துட்டு சுட்டுட்டு இருக்கானுங்க. கூட்டிகிட்டு வந்து சுடுறதுக்காக ஒருத்தன் கட்டி வச்சாங்களே அவங்கள சுடலை, அப்படியே ஆப்போசிட் டீமில் வந்து உட்காந்துருப்பான கூட அவனை போட்டு சுட்டுட்ருக்கா. அவ்வளோதான். இதை பார்த்து இந்த வாழ்க்கைக்கு செம ஷாக்கு. ஐயோயோ என்னவ இப்படி கூட வந்தவனை கொண்டுட்ருக்கான். அப்போ கூட வந்தவனுக்கே இந்த நிலமைனா பக்கம் வந்த எனக்கு என்ன நிலமை. என் சார் எங்கே தான் போனார், பஸ்ஸுக்கு இது மிஸ் பண்ணிட்டாரா, ஒரு வேளை ஆட்டோக்கு இது பிடிச்சி ஒர்க் லேட் ஆகுதா, இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இங்கே சைலண்ட்டில் ஃபோனுக்குனால தெரியல. திரும்ப மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்க, ஃபோனே இவர் எடுக்கலை. இவர் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்சிட்டு விளையாடிட்டு ஜாலியாக 2 பேர் சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஃபோனே ஜேகே எடுக்கலன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு, இந்த சாருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எல்லாம் அந்த குட்டிச்சாத்தானால தான், அவளை பார்த்தாலே நான் மறந்துடுறான்னு சொல்லிட்டு கோவத்தில் வாய் விட்டு பேசிடுவான். இவன் பேச சத்தம் கேட்டு சும்மா விடுவாங்களா. அவங்க அப்படியே எந்திரிச்சு வந்து இவன் முன்னாடி நின்றுருக்கா. இவன் அப்படியே அண்ணாந்து பார்க்குறான். எல்லாரும் அப்படியே கண்ணை வச்சுட்டு அவனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் சார், அது வந்து நான் இங்கே சித்தாள் வேலை பார்க்குற ஆள், இங்கே எல்லாத்துக்கும் சிமெண்ட் அள்ளி கொடுத்துட்டு மணல் அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறவன். நீங்கள் பேசுன எதுவும் நான் கேட்கல, என்ற பொண்டாட்டி ஃபோன் எடுக்கல, அதுதான் திட்டிகிட்டு இருந்தேன். சிரிக்குமாவ எங்கே பேசிகிட்டு இருக்கிறாளோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாளோ, அதனால தான் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏண்டா இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்குறானுங்க. சார் உண்மையாக சொன்னால் நம்பி தானே ஆகணும், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்க. அப்போ கூட அந்த மாஃபியாவில் இருப்பான் பார்த்தீங்களா அவன், சார் அவன் பேக்கில் ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்க, அது மேப் இல்லை, மேப்பு தான் என் குழந்தைக்கு ஸ்கூல் மேப்பு கேட்டிருந்தாலா அது வாங்கி வச்சுருக்கேன், கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, பேகை தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் எடுத்து பார்த்தா இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டு. அப்போ அவனுங்க பார்த்துட்டு, சார் இது இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருக்குது, இவனும் அதை போட்டிருக்கான், உள்ளேயும் ஒரு செட் இருக்குது. ஓ அப்போ நீ போலீஸா, என்னது கன்னெல்லாம் கூட உள்ளே இருக்கு, ஏண்டா கன்னை கையில் வைக்காமல் பையில் வச்சுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னோட கன் இல்லை அப்படிங்கிறான். உன்னோடது இல்லைன்னா வேற யாருது அப்படின்னு கேட்கவும், என்னோட பொண்ணோட கண்ணு, அவள் விளையாடுறதுக்கு தீபாவளிக்கு துப்பாக்கி கேட்டாலா, அப்போ என்கிட்ட காசு இல்லை வாங்கி கொடுக்க முடியல, இன்னைக்கு தான் சம்பளம் போட்டானுங்களா, அதான் ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன், கொண்டே கொடுக்கணும் சார் அப்படிங்கிறான். ஓ பொம்மை கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கன்னை பார்த்திங்கன்னா இவன் நெத்திக்கு நேராக பாயிண்ட் அவுட் பண்ண, சார் அது பொம்மை கன்று, அது எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்க, கொடுத்துருங்க என் பொண்ணுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்குறான். இது பொண்ணுக்காக தானே வாங்கினேன், பொம்மை கன்று தானே,
ஒரு தடவை சுட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகர் அமுத்து அவ்வளோதான். இங்கே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு எந்திரிச்சு அந்த இடத்த ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இவனை துரத்திட்டு இருக்காங்க. இவனா பிடிச்சி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பண்ணியாக கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இவனுங்களால வரைக்கும் பிடிக்கவே முடியல. ஏன்னா இவன் ஒரு மாதிரி அலக்கடிக்கிறான். அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறான். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்கான் ஜேகேக்கு. ஸோ ஜேகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சி கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிட்டு இந்த கண்ணை பார்த்தியா அப்படியே அழகாக பதுன்னு பர்னு மாதிரி இருக்குது அப்படிங்க. நான் என்ன பர்னு மாதிரி இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் கண்ணை மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்படியே வாய்க்கு வச்சு காட்ட. ஓ லிப்ஸா அது ரொம்ப அழகாக குருவியாட்டு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இது சைலண்ட்டாக இருக்க வரைக்கும் தான் அழகாக இருக்குது. கொஞ்சம் வாய் நீ திறக்க ஆரம்பிச்சின்னா தெரிச்சு ஓடிடலாம் போல இருக்குண்டி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கோவம் வந்துச்சு. எதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க சும்மா சொன்னவன் இதான் ரொம்ப அழகு. அதுவும் நீ பேசுவ பார்த்தியா, நான் ஏதாவது கேட்டால் எடக்க மடக்கா எடா கூடமா அப்போ தான் நீ ரொம்ப அழகா என் கண்ணுக்கு தெரியுற. உண்மையை சொல்லப்போனால் அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஆஹா சரி நான் வேணா உன்னோட கண்ணத்துக்கு ஒரு கிஸ் பண்ணவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணத்தை டக்குன்னு குழந்தை காட்டிகிட்டு இருப்பாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா அவரு இன்னும் 1 மாதத்துக்கு வர மாட்டார்ல, அதனால போய் பாசத்தெல்லாம் பொழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்துக்கிட்ட போயிட்டுருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு ஐயோ ஃபோனை எடுத்து தொலைங்க சார்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணிகிட்டே இருக்க. அந்த ஃபோன் வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா, அதை அப்போ தான் பார்க்குறாரு. ஏய் வயநாண்டம் சேரு அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இருடி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும் போல் வரைக்கும் வேறு அங்கே தனியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கரில் போட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அப்போது அந்த பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலை தெரிக்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்டெப்பு மேலே அப்படியெல்லாம் பாதி கட்டடம்லாம் கட்டிட்டு பாதி வேலை தானே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறான் ஓடி வரான். இதில் கன்று சவுண்டு வேறு டப்புன்னு கேட்டுட்ருக்குது. ஜேகேவும் ஏய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல வேலை சார் நீங்கள் ஃபோன் எடுத்துட்டீங்க, எங்கன்னா இப்படியே செத்துறணும்னு நினச்சேன், எங்கே சார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டே ஓடிட்டு இருக்கானா. இரு என்ன பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது, என்னது எங்கே பட்டாசு அடிக்கிற இடத்துல போய் நின்று விளையாடிட்டு இருக்கிறியா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு இவர் கத்த. யோ நீ எல்லாம் மனுஷனாயா, நான் ஏதாவது வாயில் நல்லா வந்துட போகுது, ஏதாவது கேட்டுருவேன் அப்புறம் அப்படின்னு சொல்ல. என்னடா என்னையே எடுத்து பேசுகிற அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்களும் இவங்க 2 பேர் பேசிக்கிறத பார்த்துட்டே தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா பின்ன பட்டாசு அடிக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. யோ அது பட்டாசு இல்லையா, கன்று, பெரிய கன்று. நம்மக்கிட்ட கூட அந்த பெரிய கன்னெல்லாம் கிடையாது, இவனுங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் என்னை சுடுறதுக்கு துரத்திட்டு இருக்கிறானுங்க, என்னால் முடியலை சார் அப்படின்னு கத்துறான். என்னடா சொல்கிறா, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க. எங்கே இருக்கேண்ணா என்ன சொல்கிறேண்ணா, நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க இப்போ ஏன் இப்படி உயிர் போகிற மாதிரி கத்திட்டு இருக்காயவா அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. சார் அப்படின்னா நீங்கள் இங்கே இன்னும் வரலையா, இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்களா, அந்த குட்டிச்சா தான் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது வேற இவரும் அது இல்லைடா நான் வந்துட்டு தான் இருக்கேன், இது அவள் இல்லை வேற அப்படின்னு சொல்லி கேட்க. ஓ அதுக்குள்ள ஆளை மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்க. அந்த பக்கம் டம்முன்னு சுடுறாங்க. இவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான். அவங்க 2 பேருக்கு காதை கிளியிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜேகேவும் டேடி முதல்ல ஓடாது அப்படின்னு சொல்ல ஓடாமல் நின்று சுடுபட்டு சாகுவா, அவங்க சுட்டுட்டு இருக்கிறானுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிட்டுருக்கான். முதல்ல அமைதியாரு, கொஞ்சம் அமைதியாகிரு அப்படிங்கிறாரு. அமைதியாக இருந்து மொத்தமாக அமைதியாக்கிடுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை நம்பி தான் நான் இங்கே வந்தேன், நம்பிக்கை துரோகி நீங்கள். அந்த பிள்ளையை பார்த்தாவே ஆளே மாறி போயிடுறீங்க. இதுக்கு தான் அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களேன்னு அனுப்பி வச்சா இப்படி தான் என் உயிரை வாங்குவீங்களா, நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது, நான் ஒரு சின்ன கான்ஸ்டபிள், என்னை ஏன் சார் அப்படி கொண்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதான் நீ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கல அப்படியே பயந்து ஓடி தொலைகிறா அப்படிங்கிறாரு. ஆமாம்ல சார் நான் மறந்துட்டேன் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா டக்கு நின்னுறான். இப்போ இவனை மறுபடியும் எல்லாரும் சுற்றி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லாரும் அப்படி கண்ணா இவன்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கா. இவனும் அப்படியே ஃபோனை வந்துட்டு ப்ளூடூத்தில் தானே கனெக்ட் பண்ணியிருப்பான். அப்போ இவனும் சார் இவங்க இப்போ என்னை எவ்வளோ சுட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏய் சுடுடா பார்ப்போம், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிகிட்டு இருக்கான். அப்போது இவரும் இவன் ஏன்டி இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு இங்கே பாரு வரைக்கும் தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காத வெட்டியா அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் சும்மா இருங்க சார், இவனுங்களாம் நான் பார்த்துக்கிறேன், நான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கேன், இவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சுடுங்கடா சுடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த ஆப்போசிட்டில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஓ
புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கறனால இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் இல்லையா பின்ன, இதே நான் உன்னை சுட்டுனா நீ பரவாயில்ல ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். ஆனால் நீ என்ன சுட்ட, ஆஹா அந்த புல்லட்டு ஒரு இன்ச்சு கூட என் உடம்ப தலைக்காது அப்படின்னு சொல்ல, அப்போ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, டேய் அவன் உடம்புக்கு தானே புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கான், காலு கை அப்புறம் தலை மூஞ்சி வாய் காது உச்சந்தலை அங்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லைல்ல, ஸோ அங்கே சுடலாம் அப்படின்னு சொல்ல, இது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கு கேட்குது. கேட்குனா பக்குன்னு ஆயிடுச்சு. இவனா, ஐயோ சார் என் தலையில் சுட போகிறானுங்களாமா அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து திரும்ப ஓட, இவரும் ஓடுறா ஓடுறா அப்படிங்கிறாரு. ஐயோ நான் ஓடுறேன் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சிரிப்பும் வருது, அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்குது. வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயோ சார் துரத்துறான் சார் இங்கே பாருங்கள், ஐயோ எங்கள் தலையை பாயிண்ட் பண்ணி துரத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு 2 கை தலைக்கிட்ட வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போது இவர் பார்த்தீங்கன்னா, ஏய் எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எடுத்து வந்துருப்பில்ல அது எங்கே அப்படின்னு கேட்க, அது பேக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, எடுத்து தலைக்கிட்ட வச்சு மறைச்சி தொலைடா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படி தலையில் மறைச்சிக்கிட்டே ஓடிட்டுருக்கிறான். அப்போது இவனும் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கா. இங்கே பாரு வரைக்கும், முதல்ல ஒரு இடத்துல போய்ட்டு மறைஞ்சு நில்லு, யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு நில்லு அப்படின்னு சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு மறைஞ்சு உட்காந்துக்கிறான். அப்போது ஓகே மறைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க, பக்காவாக மறைஞ்சிட்டேன் சார், யாராலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஆவா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கா. இவன் எங்கே மறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் உட்காந்துக்கிற சேர்க்கிட்ட போயிட்டு உட்காந்துருக்கிறான். அவன் அந்த சேர்லேயே தான் உட்காந்துருக்கான். இவன் அந்த சேர்க்கிட்டே உட்காந்து இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அவனும் பார்த்துட்ருக்கான். என்ன இவன் லூஸு தானா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறானா, இவன் எதுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி கன் அப்படி அந்த புல்லட்டெலாம் இது பண்ணுவாங்கள்ல, லோட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு இவன் வர்க்கியவே பார்த்துட்ருக்க. வர்க்கி பார்த்தீங்கன்னா, வந்து உட்காந்துட்டு சார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, டே பைத்தியக்காரா உங்ககிட்ட கன் இருக்குல்லடா, எடுத்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணு அப்படின்னு ஜேகே இந்த பக்கம் வருகிக்கிட்ட சொல்ல, நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் வரைக்கண்ணா ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா வாயை மூடி பைத்தியக்காரி, சும்மா இவ பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டுருப்பா, கொலை பண்ணக்கூடாது சார், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஆஞ்சநேய பக்தன் அப்படிங்கிறான். அப்போ ஜேகேக்குனா கடுப்பாகுது. டே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்கடா, ஷூட் பண்ணுடா, அவங்கள பிடிக்கணும்டா அப்படிங்க. எதே பிடிக்கணுமா, அது இவங்களையா நானா அப்படிங்கிறான். நீ இல்லாமல் வேற யாரு, பிடிக்கணும்டா ஷூட் பண்ணு அப்படிங்கிறாரு. சார் இதெல்லாம் ரொம்ப போங்காட்டமாக இருக்குது, நீங்கள் தானே சார் இதெல்லாம் பண்ணணும், நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, டே நீ போலீஸ்டா பண்ணுடா அப்படிங்கிறாரு. போலீஸா, நான் வெறும் கான்ஸ்டபிள் தானே, நீங்கள் தானே இன்ஸ்பெக்டரு, நான் வெறும் கான்ஸ்டபிள் சார், என்ன போய் சுட சொல்கிறீங்க, எனக்கு தோசை கூட ஒழுங்காக சுட சரியாது, ஆளை போய் சுட சொல்கிறீங்க, நான் சாவறதுக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. யோ வரைக்கி நானும் பார்த்துட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கிற, ஒழுங்கா சுடு இல்லைன்னா நீ செத்துருவ அப்படிங்க. ஏய் நீ வாய முட்றி குட்டுச்சி அப்படின்னு கத்துவானா. உங்களுக்கு கடுப்பாச்சு, யாரை பார்த்துட்டா குட்டுச்சிங்கிற, நீ தான் குட்டுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்கே ஜெகேக்குனா தலைவலி வருது. அமைதியாக இருவாயன் அப்படிங்க. பாருங்க என்ன குட்டுச்சிங்கிறான், நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்களா, ஹலோ வில்லன் சார், ஹலோ மாஃபியா சார், கேட்குதா நான் பேசுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டு இருக்க. இப்போ எதுக்கிட்டே அவனுங்களை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி இவன் கேட்குறான். இவனை போட்டு தெலுங்கு இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அடே நல்லா இருப்பியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கா. ஜெகே வந்துட்டு 2 பேரும் அமைதியாக இருக்கிறீங்கன்னு கத்துறாரு. அப்போ 2 பேரும் கப்பு சுப்புன்னு ஆயிடுறீங்க. ஸோ ஜெகே பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு உன் கையிலே கன் இருக்குது, இந்த இடத்துல நீ கண்டிப்பாக அவங்கள ஷூட் பண்ணி தான் ஆகணும். இப்போ மட்டும் நீ அவங்கள பிடிச்சினா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இங்கே பாரு வழக்கம் முழுசாக கான்ஸ்டபிளாக இருக்க போறியா இல்லை அடுத்தடுத்து லைஃப் செட்டில் பண்ண போறியா அப்படிங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் அவங்கள சுட்டா ப்ரமோஷன் கிடைக்குதான் எனக்கு, ஒருவேளை அவங்க என்ன சுட்டா எனக்கு என்ன பரலோகம் தான் கிடைக்கும், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கெல்லாம் ஷூட் பண்ண தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ ஜேகேக்கு புரிஞ்சு போச்சு இவன் எதுவும் பண்ண மாட்டான், வேலைக்காக மாட்டான்னு. அதனால சரி ஓகே முதல்ல எங்காவது ஒளிஞ்சுக்கோ, அவன் யார் கணக்கு படாமல் அந்த இடத்த விட்டு வெளியே போகப்பாரு, முதல்ல ஒளிஞ்சு நெல்லு, எல்லாரும் எங்காவது போயிட்டாங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடு ஓகேவா அப்படிங்கிறாரு. சார் அதெல்லாம் நான் ரொம்ப நேரமாக ஒழிஞ்சிட்டு தான் இருக்கேன், யாராலையும் எனக்கு கண்டே பிடிக்க முடியல, எல்லாம் லூசுங்க மாதிரி எங்கேயோ தேடிட்டு இருக்கிறானுங்க சார், நான் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை, அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போக பாரு அப்படின்னு சொல்லவும் இவனும் எந்திரிச்சு நிற்பான் பாருங்க. அப்படியே நெத்திக்கு நேராக கன்னை வச்சு இந்த பாஸ் இருக்கான்ல ஹெட்டு, அவன் நின்றுட்டுருக்கான். உடனே இவன் பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கா. வர்க்கிக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளை கொல்லாமல் விட மாட்டானுங்களாட்டு இருக்குதே, நம்மளோட ஆஸ்தியை கொண்டு போய் எங்கே கரைப்பானுங்களோ தெரியலையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எனக்கு படையல் போடும்போது எனக்கு பிடிச்சதை போட சொல்லி எங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருந்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நினச்சிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ இவனடா பேச்சு முச்சு இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே கூப்பிட்றாரு ஃபோன்லேயே. அப்போ இவனும் சார் அப்படிமாண்ணா, ஏண்டா பேசுடா அப்படிங்கிறாரு.
நான் மாட்டிக்கிட்டேன் சார், தொக்கா மாட்டிக்கிட்டேன். என் முன்னாடி அந்த ஹெட்டு நிற்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். டே பைத்தியக்காரா, உங்ககிட்ட கன் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட அதுக்கு மேலே பெரிய கன்னாக வச்சுருக்கான் சார் அப்படின்ட்டு அழுகிறான். ஐயோ முதல்ல அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைக்கேண்ணா அப்படிங்கிறீங்க. உனக்கு கடைசியாவாச்சும் என்ன அண்ணான்னு கூப்பிடணுன்னு தோணுச்சா? பரவாயில்ல, இந்த சந்தோஷத்துலையாச்சும் நான் சாகுறேன், மரியாதை கொடுத்து கூப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே லூசு பையலே அப்படின்னு கத்துறீங்க. இப்போ தானே மரியாதை கொடுத்து கூப்பிட்ட அப்படின்ட்டு அழுகிறான். இங்கே பாரு, ஒழுங்கா நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜேகே பார்க்குறாரு, இந்த பைத்தியம் என்ன சொல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள், ஏய் இங்கே பாரு, இப்போ அவன் கன்னை வந்துட்டு உன்கிட்ட வச்சு ஷூட் பண்ணும்போது நீ என்ன பண்ணிடுறேன்னா குனிஞ்சு அவனோட வயிற்றுல ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அது குனியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ ஜெக்கே சொல்கிறாரு, இல்லை வேணாம், அதெல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் ட்ரிக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை சார் எனக்கு தெரியும், என் தங்கச்சி எனக்கு தப்பாக சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லவும் நீங்களும் ஆமாம் நானே அண்ணனை தப்பாக வந்துட்டு நடக்க விட மாட்டேன், அவனை காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கா. ஜெக்கேக்கு தான் தலைவலி. அப்போவும் ஜெக்கே சொல்கிறாரு, இங்கே பாரு வரைக்கும் அவள் சொல்கிறது உனக்கு கரெக்டாக பண்ண தெரியாது, நீ அவள் சொல்கிறது கேட்காத, முதல்ல அங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்ல. நோ சார், நான் இப்போ அவனை சுட போகிறேன், அவன் வயிற்றுக்குள்ளேயே சுட போகிறேன் அப்படிங்க. வயிற்றுல அதாவது சுடுவாங்களாடா, நெஞ்சில் சுடணுடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவன் பார்த்தீங்கன்னா கன் அப்படியே அவன் பக்கம் நீட்ட, அவன் அப்படியே டக்குன்னு கன்னை ட்ரிகர் அமுத்திடுறான். அப்போ நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க, அண்ணா குனிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா குனியத்துக்கு பதிலாக குதிச்சுட்டு இருக்கிறான். நல்ல வேலைக்கு அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் கிராஸாக போயிருந்துருக்கும், விட்டுருந்தா அவனோட கழுத்தையே அப்படி நல்லா இது பதம் பார்த்துருக்கோம். ஆனால் நல்ல வேலை கிராஸாக போயிடுச்சு. இவனுக்கு நான் செம ஷாக்கு. இப்போ இரு, நான் ஏன் குதித்தேன் அப்படிங்கிற மாதிரி பேச, இப்போ தான் உங்களுக்கு புரியுது, நான் உன்னை குனியை தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, நான் குதிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஜேகே இந்த கருமத்துக்கு தான் நான் சொன்னேன், ஓடி தொலைடா அப்படின்னு சொல்லவும், இதோ சார் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவனை விடாமல் துரத்திட்டு இருக்காங்க. இவன் ஐயோ அம்மா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வேற சும்மா இருக்காம ஓடுன்னு சொல்லிக்கிட்டு ஓடுன்ட்டு இருக்கிறீங்க. அவனும் ஓடிட்டே தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தலைதறிக்க அந்த பில்டிங் ஃபுல்லாக மேலே ஏறி போயிட்டுருக்கான். அப்போ தான் ஜேகே ஏண்டா இனிமா நீ வெளியே போகலை அப்படின்னு கேட்க, சார் நான் மேலே போயிட்டுருக்கேன் சார் அப்படின்வானா. பைத்தியக்காரா மேலே போய் அங்கேருந்து என்ன நீ ஸ்பைடர் மேனா, அங்கேருந்து குதிச்சு நீ சாக மாட்டியா, முதல்ல கீழே இறங்கி ஓடுறா அப்படின்னு சொல்ல, ஐயோயோ மேலே போனால் மாட்டிக்குவேல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கீழே இறங்கி ஓடலான்னு பார்த்தா எல்லோரும் கீழே நிற்கிறாங்க. சார் எல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க சார் கீழே அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லை, சாவு அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் பொசுக்கு என்ன சாவு சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமாக இருக்குதா, அடியை குட்டிச்சி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹலோ இப்போ எதுக்கு என்ன குட்டிச்சிங்கிற, நான் உன்னை மரியாதை அண்ணன் தானே கூப்பிட்டேன், நீ என்ன குட்டிச்சிங்கிற, நீ சாக வேண்டிய ஆள் தான் அப்படிங்கிறீங்க. ஐயோயோ இதுங்க ரெண்டு சேர்த்துட்டு என்ன சாக சொல்லுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் செத்து பண்ணாலும் என் ஆவி உங்கள் ரெண்டு பேரையும் சும்மாவே விடாது, அதுவும் முக்கியமாக அந்த குட்டி சாத்தா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்ருப்பானா. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூசு பையலே, முதல்ல அங்கேருந்து தப்பிக்கிற வழியை பாரு, சாவன் நீயே செத்துறாத அப்படின்னு சொல்லி திட்ட. அவனும் பார்த்தீங்கன்னா சார் ப்ளீஸ் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். டேய் நான் வரதுக்கு 6 மணி நேரம் ஆகுண்டா, இந்த டைமில் பஸ்ஸும் கூட கிடையாது, பஸ்ஸு விடிய காலையில் தான், எப்படா நான் வருவேன், நீ தான் இப்போதைக்கு உன்னை காப்பாற்றிக்கணும், முதல்ல நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு, அந்த இடத்துல யாராக இருக்கிறா சொல்லு, எங்கெங்கே யாராக இருக்கிறா அப்படின்னு கேட்க, எல்லாரையும் முன்னாடி தான் சார் நிற்கிறாங்க அப்படிங்கிறான். நீ மறைஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை சார் அவங்க தான் இல்லை நான் தான் அவங்க முன்னாடி நிற்கிறேன், எல்லோரும் என்ன பார்த்துட்டு கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு தான் நிற்கிறாங்க, அதுவும் அத்தனை கன்னும் என் தலைக்கே தான் இருக்குது, அத்தனை புல்லட்டும் என் தலையில் சுற்றியும் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் இல்லை, என் மூளை சதறிடும்ல, அப்போது வலிக்குமா சார், ஒரு வேளை நான் சாகும்போது வலியோட சாவனா இல்லை வலிக்காமல் பட்டுன்னு போயிடுவேனா அப்படின்னு கேட்க. ஸோ இங்கே பாரு வரைக்கும் முதல்ல நீ என்ன பண்ணுறன்னா, அந்த கன் இருக்குது பார்த்தியா, அதை எடுத்து கண்ணா பின்னான்னு சுடு, அதாவது யார் மேலே படலை அப்படிங்கிறதால கிடையாது, நீ கண்ணா பின்னான்னு சுடு அப்படின்னு சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண் எடுத்து கண்ணு அப்படின்னு எல்லா பக்கம் சுட ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி லூஸ்தனமாக பண்ணுறவங்க கிட்ட தான் யாரும் வந்துட்டு சீக்கிரம் போக முடியாது. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்து அவங்களாம் மிரண்டு போயிடுறானுங்க, எங்கே நமக்கு படாத இடத்துல பற்ற போகுதோ என்ன சொல்லிட்டு அவனுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. இப்போ இவன் அவனுங்க துரத்திட்டு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறான். இப்போது ஜேகேவும் கேட்குறாரு, என்ன போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, சார் போயிட்டே இருக்கானுங்க, நானும் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, நீ எங்கடா போயிட்டுருக்குற, எதில்டா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, ஒரு பைக்கில் தான் போயிட்டுருக்கிறேன், அவனுங்க என்னை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க, விடுவேனா நான் ஒரு போலீஸ்காரனாச்சே, அதான் அவங்கள சுடுறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறான். டே பைத்தியம் ஐயோ கடவுளே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு, நீ முதல்ல அங்கே சேஃபாக இருக்கணும், இப்போதைக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அவனோட இடத்துக்கு போனால் அங்கே 100 பேர் இருப்பானுங்க, சமாளிப்பியா நீ, எதுக்கு தான் லூஸ் மாதிரி அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குற அப்படின்னு கேட்க, ஆமாம் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறான்.
முதல்ல நேக்கா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகு. நீ யாருக்கும் தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணு. நம்ம தங்கிக்கிற அதே இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார், நான் அங்கே தான் சாப்பாடெல்லாம் நைட்டுக்கு செஞ்சு வைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க வேறு இன்றைக்கி எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன்றாங்க. இப்போ திடீர்னு நான் வேறு பக்கம் போனால் எனக்கு கிடைக்காதுல்ல நைட் டைமில் பிரியாணி அப்படிங்கிறான். சோத்து மூட்டை தீனி மூட்டை மறுபடியும் தான் நான் சொல்கிறது கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு கற்று ஓகே சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா பைக்கை எங்கேயோ இருந்து எடுத்து வந்திருப்பான் போல். ஸோ பைக்கை திருப்ப கொண்டு போய் அதே பில்டிங்கில் விடுறான். என்னடா எங்கடா இன்னுமா போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது என் பைக் இல்லை சார், நான் அங்கே நின்றுட்டு இருந்துச்சா அவசரத்துக்கு தப்பு இல்லைன்னு எடுத்துகிட்டு வந்தேன், அதை கொண்டு போய் விட்டுட்டு இப்போ மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ நீ முதல்ல உயிரோட ஊடு போய் சேர்ந்தீங்கன்னா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் லைன்லேயே இருப்பார். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டான். அங்கே போனதுமே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டு எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வேணும் மேலே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். ஸோ ஜேகேக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இவனும் சார் நான் வந்துட்டேன் சேஃப் தான், நீங்கள் பத்திரமா இருங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் அப்பா அந்த அண்ணா தப்பிச்சிட்டாருல அப்படிங்க. அவன் தப்பிக்கிறதுக்குள்ளே என் உயிர் போயிடுச்சு. சத்தியமாக இவனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. இவன் கூட இருந்தால் நானும் சேர்ந்து மாட்டி செத்துருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் நீங்களும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதான் அவங்க பொழிச்சிட்டாங்கல்ல அப்படிங்க. ஆமாம் பொழிச்சிட்டான், என்ன இப்போ அதுக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவன் பழந்த பார்த்தல நாலாந்தங்காட்டிக்கும் அட்லீஸ்ட் டென்ஷனோட போச்சு, வேறு யாராவது என் இடத்துல இருந்தால் ஹார்ட் அட்டாக் வந்தே போயிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அதான் உன் டென்ஷனை நான் வேணா குறைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் ஆரம்பிக்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதான் உன் டென்ஷனை நான் வேணா கொஞ்சம் குறைக்கிட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி குறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் 2 கையை அனுப்பிட்டார் ஒரு ஷோல்டரில் வச்சுட்டு கட்டி பிடிக்க மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அவரும் என்ன அவ்வளோதானா அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கையை அந்த ஷர்ட் காலர் இருக்கும்ல, ஸோ காலர்கிட்ட அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை கொஞ்சம் மெதுவாக உங்கள் பக்கத்தில் இருக்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெத்தியோட அவரோட நெத்தி அப்படி முட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நெத்தியை முட்டிக்கிட்டு இப்போது அப்படியே என்னை பார்த்துட்டே இரு, உனக்கு டென்ஷன்லாம் போயிடும் அப்படின்னு மொக்கையாக சொல்ல, ஏய் இதுக்கு தான் இப்படி வந்தியா, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் வேறையா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த மாதிரி நெத்தியோட நெத்தி ஒட்டிக்கிட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடாதா, இந்த படத்துலலாம் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரிதான், நீ இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கோ, நான் வேறு மாதிரி போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கணத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் கொடுக்கறதோட இந்த எபிசோட இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்துனாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே டியர், சொல்லிட்டா பாய் சார். அங்கே இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா?